அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை கோட்பாடுதான் கதர், விதியை நம்புதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா செய்திகளையும் எமக்கு எழுதி இருக்கிறான். அந்த எழுதியவைகளை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது, இந்த உலகிலே நடக்க போவது கிடையாது. எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விதிப்படி, கதரிலே இறைவன் எழுதிய விதிப்படிதான் எங்களுக்கு நடக்கும் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், யார் ஈமானுடைய சுமையை காண்பார் என்று சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யஅலம அன்ன மா ஃபாதஹு லம் யகுன் லியுத்ரிகஹு வ மா அத்ரகஹு லம் யகுன் லியஃபுதஹு. ஒருவருக்கு கிடைத்தது அவருக்கு இறைவன் தராமல் இருப்பதற்காக நினைத்த ஒரு விஷயம் அல்ல. ஒன்று கிடைத்து விட்டால் அது நீ முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் கூட உன்னை பாதித்திருக்காது, கிடைக்காமல் போயிருக்காது. உனக்கு எப்படியும் அது கிடைத்திருக்கும். அதுபோல் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லையா, நீ எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாலும் கூட உனக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை ஒருவன் ஆழ்மனதால் நம்புகின்ற வரைக்கும், உறுதியாக நம்புகின்ற வரைக்கும் அவர் ஈமானது சுவையை கண்டுகொள்ள மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னமா ஃபாதஹு லம் யகுன் லியுத்ரிகஹு. அவரை விட்டு தப்பி போனது அவருக்கு கிடைக்க இருந்த ஒன்று அல்ல. கிடைக்க இருந்த ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி அவர் நினைக்க கூடாது. ஏதோ எனக்கு கிடைக்க இருந்ததை அநியாயமாக நான் இழந்து விட்டேன் என்று அவர் நினைக்க கூடாது. அந்த நிலைமை வருகின்ற வரைக்கும் தனக்கு கிடைத்த ஒன்று எனக்கு தப்பி போக இருந்தது ஒரு மாதிரியாக எனது முயற்சியால் நான் அடைந்து கொண்டேன் என்று அவர் நினைக்க கூடாது. இப்படி நினைக்கின்ற வரைக்கும் அவர் ஈமானது சுவை அவர் அடைந்து கொள்ள மாட்டார்.